வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில நம்மையே நம்ம மனசு சோர்வடைய வைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அதுக்கு பேர்தான் அதிகமாக யோசிப்பது. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அத அப்படியே விடாம, இப்படி நடந்திருந்தா, அப்படி நடந்திருந்தா, நாளைக்கு என்ன ஆகும்னு மீண்டும் மீண்டும் அதே யோசனை. அதிகமாக யோசிப்பது பிரச்சனையை தீர்க்காது, அது பிரச்சனையை பெரிதாக்கும். நாம நினைக்கிறோம், நான் அதிகமா யோசிக்கிறேன், அதனால சரியான முடிவெடுப்பேன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதிகமாக யோசிப்பது நம்மை குழப்பத்திலேயே நிறுத்தி வைக்குது, நம்மை நகர விடாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நம்ம மனசு ஒரு எந்திரம் மாதிரி. அத ஓய்வு இல்லாம வேலை செய்ய வச்சா அது சோர்ந்து போயிடும். அந்த சோர்வுதான் அதிக யோசனையாக மாறுது. அதிகமாக யோசிக்கிறவன் எப்பவும் இரண்டு இடத்துல வாழ்கிறான். கடந்த காலத்துல அப்படி செய்யாம இருந்திருக்கலாமேன்னு, எதிர்காலத்துல இப்படி ஆகிடுமோன்னு. ஆனா இப்ப நடக்கிற இந்த நிமிஷத்துல அவன் இருக்க மாட்டான். நண்பர்களே, எதிர்காலம் பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதை முழுக்க நீ கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் கடந்த காலத்தையும் நீ மாற்ற முடியாது. நீ கட்டுப்படுத்த முடிஞ்சது இந்த நிமிஷம் மட்டும்தான். அதிக யோசனை உன்னை பாதுகாக்க வரல, அது உன்னை பயத்திலேயே பூட்டி வைக்கத்தான் வருது. அதிகமாக யோசிக்காதவங்க புத்திசாலி இல்லைன்னு நினைக்காத. சில நேரம் அமைதியா இருக்க தெரிந்தவங்க தான் உண்மையிலே புத்திசாலிகள். நீ இப்படி நினைச்சு பாரு, ஒரு விஷயம் ஒரு வாரத்துக்கு பிறகும் உனக்கு முக்கியமா இருக்குந்தானா? இல்லைன்னா அதுக்கு இப்ப உன் மனச சிதைக்க வேண்டாம். நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனே பெர்ஃபெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசரம் வேண்டாம். சில விஷயங்கள் நேரத்தோட தான் தெளிவாகும். நண்பர்களே, அதிகமாக யோசிப்பது உன் எதிரி இல்லை, ஆனா அதுக்கு நீ அடிமையா மாறக்கூடாது. நீ யோசிக்கணும், ஆனா உன் மனசு உன்னை ஆள விடக்கூடாது. நினைச்சுக்கோங்க, உன் வாழ்க்கை உன் மனசுக்குள்ள மட்டும் இல்லை, அது உன் செயல்கள்ல தான். யோசனையிலேயே வாழாத, செயல்ல வாழ ஆரம்பி. அதனால அடுத்த முறை உன் மனசு அதிகமா ஓட ஆரம்பிச்சா ஒரு ஆழமான மூச்சு எடு. இந்த நிமிஷத்துல இரு. உன்னால முடிஞ்ச ஒரு சிறிய செயலை இப்போ எடு. அமைதி என்பது எல்லாவற்றுக்கும் பதில் தெரியாத நிலை இல்லை, அது பதில் இல்லாததையும் ஏற்றுக்கொள்ளும் தைரியம். நண்பர்களே, இவ்வளவு நேரம் கேட்ட பிறகும் நீங்க இன்னும் யோசனையிலே சிக்கியிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை உங்க பயத்துக்காக காத்திருக்கல, உங்க செயலுக்காகத்தான் காத்திருக்குது. இந்த வீடியோ உங்க மனசுக்கு கொஞ்சமாவது அமைதியை கொடுத்திருந்தா அமைதின்னு ஒரு வார்த்தை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இப்படி பயனுள்ள, மனசுக்கு நிம்மதி தர்ற வீடியோக்கள் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நினைச்சுக்கோங்க, யோசனையிலே வாழாத, செயல்ல வாழ ஆரம்பி. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த நிமிஷத்துல இருங்க.